ஆனால் விசிகாவை பொறுத்தளவுல விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் சொன்னதன்படி எந்த ஒரு முடிவுமே இடதுசாரிகள் அமைப்புகளோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுதான். ஒருமித்த கருத்தாக ஒரு முடிவைத்தான் எடுப்போம் என்று விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருந்தார். தற்பொழுது சிபிஐ இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது, ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. ஆதரவு அளித்த அந்த கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அதே வேளையில சிபிஐயும் இன்னும் சிறிது நேரத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதற்கான ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அது இந்திய கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுத்திருக்கிறதோ அதை ஒட்டித்தான் அதனுடைய முடிவும் இருக்க போகிறது. இந்த நிலையில விசிகாவுடைய முடிவும் அவர் ஏற்கனவே கூறியதன் போல இடதுசாரி அமைப்போடு சேர்ந்து ஒரு முடிவை ஒருமித்த கருத்தாக ஒரு முடிவு எடுப்போம் என்று சொன்னாலே அது போன்று இருக்குமா, அல்லது வேறு எதுவும் முடிவுகளை விசிகா ஒரு முடிவை எடுக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில இன்று மாலை 5 மணி அளவுல ஜூம் மீட்டிங் மூலமாக அதை இணைய வழியாக ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு, அந்த உயர்நிலை குழு கூட்டம், விசிகாவினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அவருடைய கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் முடிந்த பிறகு அங்கிருந்து அவர் இந்த அறிவிப்பை மேற்கொள்ளலாமா, அல்லது நாளை காலை அவர் ஏற்கனவே அறிவித்ததன்படி நாளை காலை தான் அறிவிப்பாரா என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தற்பொழுது சிபிஐ அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் சிபிஎம்மும் இன்று மாலையே அறிவிக்கும் பொழுது விசிகா மட்டும் நாளை காலை என்று தெரிவித்தார்கள். அந்த முடிவில் எதுவும் மாற்றம் இருக்குமா என்பதையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் திருமாவளவன் சொன்னதன்படி 3 பேருமே சேர்ந்தான் ஒரு முடிவை அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருந்தார். அதே போலதான் தற்பொழுது இன்று இதற்கான இந்த முடிவு என்பது நாளை காலை என்று அறிவித்திருந்தாலும் பிறகு அதற்கு முன்னதாகவே இந்த அறிவிப்பு வருமா, விசிகாவிடம் விஜய் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அதற்கான ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக விஜய் அதில் என்ன பேசினார் என்று சொல்லும் பொழுது, இதற்கான ஒரு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அல்லது தாவேகா தலைமையில் ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று கேட்டதோடு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து எந்த கட்சிகளையுமே தாங்கள் தொடர்பு கொள்ளவில்லை. அதில் பாஜக அந்த அணியை தேசிய அளவில் தலைமை தாங்குவதனால இந்த கூட்டணியை இது போன்ற ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த விதமான கட்சிகளுக்கும் அதில் அங்கம் வகிக்கக்கூடிய எந்த கட்சிகளுடைய ஆதரவுமே நாங்கள் பெறவில்லை என்று விஜய் தெரிவித்ததாகவும் திருமாவளவன் தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையிலே ஒரு மதச்சார்பற்ற கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இது போன்ற கட்சிகளிடம் ஆதரவை கோரி இருக்கிறோம் என்று விஜய் அவரிடம் வலியுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சிபிஐ மற்றும் சிபிஎம் தலைவர்களிடமும் தாவேக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து விஜய் கூறியதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்புடைய அந்த செயற்குழு கூட்டம் என்பது இன்று சூளைமேட்டிலே நடத்தப்பட்டது. அதில் பங்கேற்ற 15 பேரிடமும் தனித்தனியாக அவர்களை அழைத்து இது தொடர்பாக கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே இதில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு நமக்கு ஆதரவை கொடுக்கலாம் என்று தெரிவித்ததாகவே சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே அதற்கு பிறகு நிர்வாக குழுவையும் கூட்டி ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிர்வாக குழு கூட்டத்திலும் ஆதரவான ஒரு நிலைப்பாடு கிடைக்கவே தற்பொழுது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்புல நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிபந்தனையற்ற ஆதரவு, தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக அந்த ஆதரவை கொடுக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு வெளியில் இருந்து அவர் ஆதரிக்கிறோம் என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்கள் இந்த ஆதரவை அவர்கள் கொடுக்க முடியுமா என்பதையும் பார்க்க வேண்டும். அதிலே இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் இது தொடர்பாக விளக்கமாக அவர்கள் பதிலளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது தாவேகா தரப்புல ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு முன்பதாகவே கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்துவதுதான் தங்களுடைய திட்டம் எனவும், எனவே கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அரசாக அமைக்கலாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் கூட்டணி எதிர்பார்த்தார்கள். ஆனால் தனித்து நின்று தாவேகா போட்டியிடக்கூடிய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. தேர்தலிலும் தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளை வென்றார்கள். ஆனால் தேர்தலில் வென்ற பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்று தற்பொழுது அமைய வேண்டிய ஒரு சூழல். ஏனென்றால் யாருக்குமே ஒரு பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டசபையாக அமைந்திருக்கிறது. இந்த பெரும்பான்மை கிடைக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஆதரவை எதிர்நோக்கி 118 என்ற அந்த மேஜிக் நம்பருக்காக ஒரு பிற கட்சிகளிடம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான். அதுல தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு தான் அதற்கு விதிகளின்படி அப்படிதான் அழைப்பு விடுக்கப்படும். அவ்வாறு அழைப்பு விடுப்பதற்கு முன்பாகவே ஆட்சி அமைப்பதற்கான உரிமைகளை கோர வேண்டும். அதன் அடிப்படையிலேயே தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு
உரிமை கோரியிருந்தது. ஆனால் ஆளுநர் தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்படவில்லை. 108 என்ற எண்ணிலிருந்து அவர்கள் காங்கிரசினுடைய ஆதரவும் கிடைத்ததனால 113 என்ற ஒரு ஆதரவுடன் சென்றார்கள். அதுல விஜய் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல்ல விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுவதனால அவருக்கு 107 என்ற எண்ணிக்கையாக தாவேகாவினுடைய வெற்றி பெற்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை குறையும். எனவே 112 தான் காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் போது 112 தான் இருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.